guys, welcome back to Twisty Story. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஏசி கடைக்காரன்னு நினைக்கிறேன். எல்லா ஏசி நல்லா ஓடுதான் டெஸ்ட் பண்ணி விற்கிறாரு. இப்படி ஒரு நிலைமை எதிரி கூட வந்துட கூடாதுங்க. அவரெல்லாம் அப்படிதாங்க. டூருக்கு போனார்னா கொடைக்கானல் வரைக்கும் இங்க சார்ஜ் போட்டாருன்னா அங்க ஒயர் நீட்டிட்டு போவோம். 10 அடிக்கு ஒயர் வாங்கி வச்சிருக்கிறேன். சார்ஜ் ஆகுதா? ஏதோ மேஜிக் தந்திரம்லாம் பண்ணி பந்து போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் தான் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெற்றோர்களுக்கு மூளை வளர்றதுக்கு எதனா ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி மாமியார் பணத்தை தூக்கி வீச மாப்பிள்ள பொறுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சும்மா பவழமொழி எஃபெக்ட்ல ஆடிட்டு போலான்னு பார்த்தா வயசாயிருச்சுங்கிறதே மறந்துட்டாங்க. இந்த தேர்தல்ல யாரு ஜெயிக்க போறான்னு சொல்லுங்கன்னா அவங்க பல டென்ஷன்ல இருந்திருப்பாங்க போல. அது எனக்கு புரியாதுங்க. நானே பல டென்ஷன்ல இருக்கேன். ஓகேக்கா, ஓகே சாரி. மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் மணப்பெண்ணுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை போயின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார் அவசரத்துல நானும் தேடி தேடி பார்த்து எந்த சந்தில வச்சேன்னு தெரியலங்க. அவர் கேரம் போர்டு விளையாடுறத விட எனக்கு தெரிஞ்சு பவுடர் கம்பெனி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பரப்பி வச்சிருக்கிறாரு. மணமகனை தத்ரூபமா கையில வரைஞ்சு கொடுங்கன்னா எப்ப என்னமா வரைஞ்சிருக்கிறாங்க. கண்ணு மேல இருக்குது, காது கீழே இருக்குது. போண்டா தானே பார்த்திருப்பீங்க. இது ஒரு புதுவிதமான போண்டா. இத்தனை பேர் திடீர்னு வந்தவொடனே அவர் ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சார் எப்ப இதுல கருவேப்பிலை தான் சார் வைப்பாங்க. திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. நாளங்க அக்க வைக்க சொன்னா வாழைப்பழத்துக்கு வச்சிருக்கிறீங்களே. சார் அவரு பெரிய ரீச் கைங்க. அவங்க கூட எல்லாம் டிராவல் பண்ணுமா சி அப்படின்னு வந்து இருக்கிறாரு. மேகி ஆர்டர் பண்ணா ஏதோ ஒரு லக்கி கப்பு கூட வருதாமா. அது கூட என் லக்கிக்கு உடஞ்சி நொறுங்கி தான் வந்துருக்குது. சார் முருங்காய் எடுத்தோமா கட்சோமா இல்லாம எதுங்க ஆபரேஷன் பண்ணுறீங்க? ட்ரெயின் தாங்க, ஆனா அது ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. தமிழை பாதுகாத்து முதல்ல இவனுக்கிட்ட தாங்க காப்பாத்தி வைக்கணும். இது எது நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவுல பச்சிருப்பானோ. பழத்தாலே காரை டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. எந்த பசுமாடும் பார்க்காத அளவுக்கு பாத்துக்குங்க. டென்ஷன் இருக்கும் தாங்க. அதுக்குன்னு பஸ்ல ஹெல்மெட் மாட்டிட்டு வர அளவுக்கு டென்ஷனா? ஏன்னா வண்டி எடுக்க சொன்னா உட்காந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு அளவு எடுத்துன்னு இருக்காங்க. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு அங்க ஆடினதுல அவருடைய நடனம் மட்டும் அப்படி தனித்துவமா தெரியுது. இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சாங்க பாருங்க. எந்த பழத்தையும் பூவையும் செடியையும் பறிக்கவே கூடாதுன்னு சொல்ல திரும்பி பார்த்தா எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு. வித்தியாசமா லைட் அடியும். சும்மா வளையல்ல 10 லைட் வச்சு அமைச்சுக்கிறேன். கழுத்துல மாலைய மாட்ட சொன்னா அவரை பாருங்க. யாரோ ஒருத்தரவங்க தேங்காய் பால் வித்து ஃபேமஸ் ஆயிட்டாங்களாம். அதே மாதிரி நம்ம குடும்பத்திலேயே நடக்கணும்னு என்ன மோட்டிவேஷன்லாம் பண்ணி அனுப்புனாங்க. அது பொண்ணுங்கிறதுனால எல்லாம் வந்து வாங்குறாங்கம்மா. நான் பையன் கொண்டு போய் நின்னா ஒருத்தனும் வந்து வாங்க மாட்டான். வேணாம் அப்படி. ஒரு மிடில் கிளாஸா பிறந்தவங்க டிவில வர்றதுல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களாங்க. நான் வந்திருக்கிறேன். கட்டப்பா வர வர சரி கிடையாது. ரொம்ப நக்கலா பேசின்னு இருக்கிறாரு. எங்க தாத்தாவோட பழைய போட்டோ இது. இதை வச்சு எங்க ரீக்ரியேட் பண்ணி கொடுன்ட்டு ChatGPT கேட்க சுத்துறது என்ன மாதிரி ஸ்டெப்பு கடிகார கிளாக்கா மாத்தி வச்சிருக்கீங்க.
கிரீம் பண்ணு நாங்க பிரிச்சு உள்ள பார்த்தா ஏதோ தெரியாதனமா இந்த கிரீம் ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சார் செருப்பு விடுங்க சார், காலைல பிட்டு எழுதின்னு போயினுறாங்க சார். அவர் கண்ட மேடிக்கு தன்னோட திறமையெல்லாம் கொட்டி அந்த அக்கா பாட்டுன்னு கண்டுக்காம போயிரு. அக்கா அக்கா திறமையை காட்டு. ஐயோ இங்க பாருங்க மேடம், எஸ்கூஸ் மீ. ஊட்டவே இல்ல, பக்கத்துல தான் எடுத்துட்டு வந்தாரு, டக்குன்னு கொண்டு போயிட்டாரு. பேஸ்மெண்டே சாஞ்சா கூட ஆடுறத நிறுத்த மாட்டேன்னு ஆடிட்டு இருக்கிறாங்க. சார் பொறுமையா நின்னு நிதானமா சொல்லித்தரேன், அப்ப கூட காக்கா புடிச்சுன்னு இருக்கிறாரு. ஏதோ ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க, அதுக்கு பயந்து மொத்த கடையும் வாங்கி வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க சார். பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு முட்டை கேக்குறாருங்க. இவர் தான் ஏதோ தெரியாம கேக்குறாரு பார்த்தா அவரு எடுத்துன்னு வர போறாரு. வீட்டோட மொத்த விலையை சேர்த்தா கூட பெட்டு மேல இருக்கிற பொருளுக்கு ஈக்குவல் ஆகாதுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சலூன் கடையில என்ன பாட்டு ஓடிட்டு இருந்தது தெரியுமா? ஏஆர் ரகுமான் தத்ரூபமா வரைய 2 வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. சார் செருப்பு பக்காவா மாட்டோம், ஆனா குழந்தைங்க செக்ஷன்ல தான் இவங்களுக்கு மாட்டோம். நம்மளாம் வருஷ கணக்குல பிளான் பண்ணுகிறோம், ஒரு போன் கால்ல ட்ரிப் பிளான் பண்றாங்க சார். சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா. காலேஜ் பிஸ்கெட் பாக்கெட் உள்ள தண்ணியை ஊத்தி கேக்கு மாதிரி எடுத்து சாப்பிட்டுறாருங்கிறனே. சார் சேகன் கொடுக்கும்போது திருப்பி கொடுக்கல, யாரும் பார்க்கலான்னு பார்த்தா கேமரால புடிச்சு போட்டாங்க. பொருளை எடுக்கும் போதெல்லாம் வலிக்கலங்க, அந்த பில்லு கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் பொழுது மனசுல ஒரு வலி வருது. ஜேசிபி கூட இவ்வளவு அழகா குளம் நோண்டது, அந்த அளவுக்கு நோண்டி வச்சிருக்கிறார். வெளியாட்டமா பூட்டி உள்ளார மாட்டிக்கிட்டேன். அப்புறம் நான் ஆர்டர் போட்டு அவர் வந்து கதவு திறந்து விட்டு போனார். Can you open from outside? நான் கேக்கு செய்ய வச்சிருந்த குண்டால வந்து டீ போட்டு விளாண்டுறீங்களே. 6 வயதானாலும் 60 வயதானாலும் ஆண்களுக்கு அந்த பொம்மைக்கார மேல இருக்கிற பிரியம் போகாதுங்க. காய்கறி நிறைய போட்டு எண்ணெயை கம்மியா போட்டு அனுப்புங்கன்னா காய்கறியே காணோம். உலகத்துல பிரிட்ஜுக்கு திறப்பு விழா நடத்தின ஒரே குடும்பம் உங்க குடும்பம் தான். நல்லா சாவகாசமா வீடியோ பார்த்துட்டே உட்காந்து சாப்பிடலான்னு ஐஸ்கிரீம்லாம் எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து ஃப்ரீயா காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் தெரியும்னு சொல்ல நகை கடை கூட்டு போய் உட்கார வச்சுட்டு இருக்கிறாரு. என்னங்க எதுவும் கோயில் திருவிழாவில் மேகி போட போறீங்களா? இவ்வளவு பெரிய சட்டியில கிண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ரோடோரமா கிடக்கிற கரும்பு சத்தையெல்லாம் மொத்தமா பொறிக்கிட்டு வந்து சட்டை செஞ்சு வைக்கிறாங்க சார். பெரிய கைங்க, பட்டன் போனுக்கே டெம்பர் கிளாஸ் ஓட்டுறாங்கன்னா பாருங்களா. அதி புத்திசாலி, ஷவர் வைக்க வேண்டிய இடத்துல காண வச்சிருக்கிறார். அப்ப காண வைக்கிற இடத்துல என்னத்தை வச்சிருக்கிறார் தெரியல. நாளைக்கு ஃபங்க்ஷனுங்க, அப்புறம் ஜெகஜோதியா இருக்க வேண்டாமா? 1 கிலோ கேரட் 500 ரூபா வருது, ஆனா அதை ஸ்காட்லாந்து மணில 4 ரூபான்னு சொல்ல அம்மாவும் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. ஐயோ 4 ரூபாயா? 4 ரூபாய். அப்ப வாங்க 2 பாக்கெட் 2 கிலோ இருக்குமா? அந்த வாளியில அள்ளி நான் கை கழுவிட்டு போறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிரும் போல. சார் உலக அழகிலாம் உங்களை மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி பொசுக்குலாம் வர மாட்டாங்க. ரெடியாக கொஞ்சம் லேட்டா உட்காருங்க. அது ஒண்ணு இல்லைங்க, வர வேகத்துல அவசரத்துல இப்படி மாட்டிட்டு வந்துட்டாரு. தொடர் வண்டி மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. மண்டபத்து போய் சேரத்துக்கு இன்னும் ஒரு 35 நிமிடங்கள் ஆகும். ஊர்ல இருக்கிற எல்லா பாட்டையும் கொண்டு வந்து ஒண்ணு சேர உட்கார வச்சு சமூக சேவை செய்ய போறாங்கன்னு பார்த்தா தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம்,
வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.